அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவுன்னா விபத்து தாரை நட்சத்திரம். ஏன்னா ஜென்மத்திற்கும் ஜென்மத்தாரைக்கும் 2வது தாரைக்கும் நான் வீடியோ போட்டுட்டேன். ஏற்றி விடுறேன். இந்த விபத்து தாரை என்பது 3வது நட்சத்திரம். அப்ப 3வது நட்சத்திரத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய பாவம் யார் அப்படின்னா 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும். அப்ப 3ஆம் பாவத்தோடு எது தொடர்பு? 3, 6, 9, 12 இந்த 4 பாவம் தொடர்பு கொள்ளும். அப்ப 3ஆம் பாவம் என்பது 3, 6, 9, 12 அபோக்லிய ஸ்தானங்கள் சொல்லுவாங்க இல்லையா, இதோடு தொடர்பு கொள்ளும். அப்ப தொடர்பு கொள்ளும் போது நமக்கு இப்போ நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரத்திலிருந்து திசை ஓடும். நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரத்திலிருந்து திசை ஓடினால் நம்மை பாதிக்கும், உடல் ரீதியாக பாதிக்கும். அதே சமயத்தில் என்ன சொல்லணும், பூமி ரீதியாக பாதிக்கும். அப்போ பூமி ரீதியாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது சகோதர சகோதரிகள், 3ஆம் இடம் என்பது சகோதரன் சகோதரிகள் சொத்துக்கள் இருந்தால், அப்படி சொத்துக்கள் இருந்தால் உங்களுக்கு அந்த காலத்தில் 3வது நட்சத்திரத்திலிருந்து திசைகள் ஓடினால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் சஞ்சலத்திற்கு உள்ளாவீர்கள். இந்த சஞ்சலத்துக்கு உள்ளாவீர்கள் அப்படின்னு என்ன சொல்றான்னா என்ன பண்ணுவது? நம்ம ஏதாவது என்ன சொல்றான்னா ஒரு வழிமுறைகளை நாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப அந்த வழிமுறைகளை எந்த ரூபத்தில் நாம் ஜெயிக்கலாம், எந்த ரூபத்தில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்ல போறேன். அப்ப 3வது தாரை என்று சொல்லக்கூடிய 3வது நட்சத்திரம் விபத்து தாரை. அந்த 3வது நட்சத்திரம் 12வது நட்சத்திரம் 21வது நட்சத்திரங்கள் இல்லை எப்பயுமே ஆக்டிவேஷன் ஆகும். அந்த 3வது நட்சத்திரத்தில் உட்காந்துருந்தான். அப்போ உட்காந்துருந்த ஆக்டிவேஷனா இதனால் என்ன சொல்றான்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல, பூமி சார்ந்த விஷயத்துல சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு இணக்கம் இல்லாமல் நம்மளை கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்து விட்டுருவாங்க. அப்ப கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்து விட்டுருவாங்களே, இவங்களை போய் நீங்க எப்படி சால்வேஷன் பண்ணுவீங்க? சால்வேஷன் பண்ணுவதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொன்னான்னா அற்புதமான வழிகள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதற்கு என்ன செய்யணும்னா, பெண் தெய்வம், பெண் தேவதைன்னா சாத்மீகமான அம்மன் கோயிலுக்கு போகணும். சாத்மீகம்தான் அங்க முக்கியம். உக்கிர தெய்வங்களுக்கு போயிடக்கூடாது. ஏற்கனவே விபத்து தாரை நட்சத்திரத்துல போய் கிரகம் இருந்து திசை நடத்தும் போது உக்கிர தெய்வங்களுக்கு போனோம்னா எஃபெக்ட்னஸ் அதிகமாயிரும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, சாத்மீகமான அம்மன் கோவிலுக்கு போய் இனிப்பு தானம் பண்ணணும். இனிப்பு அப்படின்னா என்னது? வெல்லம். அந்த கோயிலுக்கு என்ன சொன்னா, பொங்கல் வைப்பதற்காக, பொங்கல் வைப்பாங்களே அந்த கோயில், அந்த தெய்வங்களுக்கு பொங்கல் வைப்பதற்காக நம்ம இனிப்பு தானம் பண்ணலாம். அப்ப இனிப்பு தானம் அப்படிங்கிறத விட என்ன சொன்னா, பொங்கல் வைக்கலாம். இப்போ 3வது நட்சத்திரத்திலேருந்து ஒரு திசை நடத்துகிறது. அப்போ நம்ம என்ன அந்த கோயிலில் நேர்ந்துக்கிட்டு போய் பொங்கல் வச்சு அங்கே வர்றவங்க சாமிக்கு முன்னாடி அந்த நிவேதானங்களை படைச்சு, நிவேதானத்தை படைச்சு என்ன செய்யணும், அதற்கடுத்து அங்கே வர்றவங்களுக்கு இலையில கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க இந்த கர்மா குறையும். பெரும்பாலானவர்கள் என்ன சொல்லலான்னா, ஒரு மனிதனுக்கு என்ன சொன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் 3வது நட்சத்திரத்திலிருந்து என்ன சொல்லலான்னா திசை ஓட்டுது. 3வது நட்சத்திரத்திலிருந்து என்ன, பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தார். பூசம் ஆயில்யம் 3வது நட்சத்திரத்திலிருந்து திசை, வண்டியிலிருந்து கீழே விழுந்தான், விபத்து. வண்டியிலிருந்து கீழே விழுந்து என்ன செஞ்சுட்டான்னா என்ன சொன்னா, நரம்புல அடி விட்டுச்சு. ஒரு இடத்துல ஆப்ரேஷன் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் வீட்டில் ஆளை காப்பாற்றி விட்டோமே தவிர அந்த நபர் என்ன சொல்றான்னா நடமாட்டம் இல்லை.
அப்ப அந்த நடமாட்டம் இல்லாமல் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து வீட்டுக்கு வாசலுக்கு தான் நடந்துட்டு இருக்காரு. நடந்துகிட்டு இருக்கிறதோட என்ன சார் காலை பாதிச்சிருச்சு. அப்ப எல்லா விதத்திலும் வந்து என்ன சொல்றேன்னா, நாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து கவனமா இருக்கணும். அதற்கு இந்த மாதிரி இது முன்னமே தெரிஞ்சிருந்தேன். இப்ப நம்ம வந்து ஒரு பிரச்சனை வந்த பிறகு எத்தனாவது நட்சத்திரத்திலிருந்து திசை ஓட்டுது, என்ன காரணத்துக்காக இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சு ஒரு பிரச்சனை வந்த பிறகு ரெமெடி பண்ணுவதை விட அட்வான்ஸாவே வந்து என்ன சொல்லலாம்னா, விபத்து தாரை நட்சத்திரத்துல 3, 12, 21 இருந்து கிரகங்கள் திசை ஓட்டினால் நீங்கள் சாத்மீகமான அம்மன் கோயிலுக்கு என்ன சொல்லலாம்னா பொங்கல் வைக்கிறதாக நேர்ந்துக்கிடுங்க. இல்லைன்னா வந்து என்ன சொல்லனா கடைகளில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இது இருக்கு இல்லையா, பால்கோவம், இனிப்பு, அல்லது என்ன சொன்னா வந்து இது பாலில் செய்யப்பட்ட அந்த இதை வந்து என்ன சொன்ன வாங்கி கொடுத்தீங்கன்னா அதோடைய பாதத்தில் வச்சிருவாங்க. ஏன்னா அது வந்து யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. சாத்மீகமான அம்மன் கோயில் என்பது ரொம்ப கிராமத்தில் இன்னமும் நிறைய இருக்கு. பேச்சியம்மன் இருக்குது, மாரியம்மன் இருக்குது, முத்து மாரியம்மன் இருக்குது. இவங்களையெல்லாம் நம்ம அந்த திசை ஓடும்போது போய் பிடிச்சிக்கிடணும். பிடிச்சிட்டு ஒரு மாலைகளை வாங்கி போட்டு அந்த பூசாரிகிட்ட சொல்லி இந்த இனிப்பெல்லாம் கொடுத்து இந்த மண்டபத்தை வச்சா பொங்கல் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி போனீங்கன்னா பெரும்பாலான சங்கடங்களை நீங்கள் அனுபவிக்க மாட்டீர்கள். அப்ப 3வது நட்சத்திரத்திற்கு சாத்மீகமான அம்மனை கும்பிட்டு நீங்கள் என்ன செய்யணும், இனிப்பு தானம் பண்ணுவது உங்களுடைய கர்மாவை சரிபடுத்தி கொள்ளலாம். ஓகேவா? இது ஒரு கண்டென்ஸ். அதுக்கடுத்து 4வது நட்சத்திரம். 4வது நட்சத்திரத்தில் ஒரு திசை இருந்து நடத்துவது யோகம். ஏன்னா அது சேமத்தாரை. அப்ப சேமத்தாரை நட்சத்திரத்தில் இருந்து வந்து ஒரு திசை பண்ணும்போது ஒரு மனிதனுக்கு வந்து பலம் கூடும். பலவீனமாக இருந்தவன் தன்னுடைய நட்சத்திரத்திற்கு 4வது நட்சத்திரத்தில் இருந்து அல்லது 13வது நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரம் என்பது நைவாதம் ஆகாது என்று சொல்லுவார்கள். ஆனால் அடி கொடுத்து யோகத்தை கொடுக்கும். 22வது நட்சத்திரம் அடியே கொடுக்கும். ஏன்னா அது வந்து என்ன சார் 4வது நட்சத்திரத்துடைய தொடர்பு உடையது. 13வது நட்சத்திரம் வந்து அதிர்ஷ்ட நட்சத்திரம்னு சொல்லியிருக்கான். அப்ப 22வது நட்சத்திரத்தை வந்து எல்லாரும் வந்து ஆகாதுன்னு நீங்க ஒதுக்கிடுறீங்க. ஒரு பாடம், ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பாடத்தை கற்பிக்கணும். அதுல இருந்து நடத்தினாதான், 4ஆம் இடத்தில் இருந்து நடத்தினால் சேமம்தான், 13வது நட்சத்திரத்தில் இருந்து நடத்தினால் அதிர்ஷ்டம்தான். அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப இந்த 4வது நட்சத்திரத்திலிருந்து திசை ஓட்டும் போது நீங்கள் என்ன செய்யணும், யாருக்காவது 4வது நட்சத்திரத்திலேயோ 13வது நட்சத்திரத்திலேயோ 22வது நட்சத்திரத்திலேயோ இருந்து திசை நடத்தும் போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய யோகங்களை அனுபவிப்பீர்கள், உறுதியாக அனுபவிப்பீர்கள். இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. 4வது நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினால் கண்டிப்பாக யோகத்தை அனுபவிப்பீர்கள், அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பீர்கள். அதோட கொஞ்சம் என்னதான் அனுபவிப்பீங்க, என்னதான் இறைவன் வந்து அள்ளி அள்ளி கொடுத்தாலும் 90% வந்து நீங்க யோகசாலியாக இருந்தாலும் அந்த 4, 13 அப்படிங்கிறதோட தொடர்புடைய இந்த 22வது நட்சத்திரம் கொஞ்சம் பிணியை கொடுக்கும். பிணியை கொடுத்தாலும் அதை தீர்ப்பதற்குண்டான வழியையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து விடும். ஐயா உனக்கு இந்த நோய் இருக்குது, இந்த மருந்து தான், இதை சாப்பிட்டுட்டு பேசாம ஒரு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அற்புதமான உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கண்டிப்பா வந்துருவார். அப்ப உங்களுக்கு என்ன கவலை, இதுதான் பேசாம சாப்பிடுங்க ஒன்றும் செய்யாது அப்படின்னு. இன்னைக்கு எல்லாருமே வந்து தன்னம்பிக்கை கொடுப்பதற்குத்தான் ஆள் இல்லாமல் இருக்கிறோம். தன்னம்பிக்கை மட்டும் வந்து என்ன சொன்னா வந்து கொடுத்து விட்டார்கள் ஒன்றும் செய்யாது என்று சொல்லி நாம் வந்து அதுல வந்து அவங்க தன்னம்பிக்கை கொடுத்து ஒரு சின்ன அதுல ஒரு பலன் அனுபவிச்சிட்டோம்னா நமக்கு ஆழ்ந்த நம்பிக்கை. இப்ப நமக்கு என்ன சொல்றான்னா ஆழ்ந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. நம்ம முன்னோர்கள் சொல்றதெல்லாம் கரெக்டா தான் சொல்லிட்டு போயிருக்காங்க, நமக்கு ஆழ்ந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது.
அப்ப அந்த ஆழ்ந்த நம்பிக்கைக்கு வந்து என்ன சொல்றான்னா, இந்த 4வது நட்சத்திரம், 13வது நட்சத்திரம், 22வது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து திசை நடத்தினால் வெற்றி 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 உறுதி. அதுல எந்த வித மாற்று கருத்துமே கண்டிப்பாக கிடையாது. அதனால இந்த 4வது நட்சத்திரம், 13வது நட்சத்திரம், 22வது நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினால் நீங்கள் யாரை வணங்க வேண்டும் அப்படின்னா, குடும்பம் இல்லையா, அப்ப தம்பதி சமீதமாக இருக்கக்கூடிய வந்து முருகப்பெருமான் ஒன்றல்ல 2 கைகளுக்கு 2 பக்கத்தில் வந்து பெண் துணைவிகளை வைத்திருக்கிறார். அந்த துணைவிகளை வைத்திருக்கிறார். அவருக்கு எப்பயுமே வந்து என்ன சொன்னா சந்தோஷம், அழகன், அறிவுக்குடையவன், எதிராளியை வந்து ஈஸியாக வெற்றி கொள்ளக்கூடிய தன்மையை வந்து என்ன செய்ய எந்த ரூபத்திலும் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய அந்த அமைப்புடையவன் தான் முருகப்பெருமான். அப்ப அவருடைய கோயில் வந்து சிறுசா இருக்கு, பெருசா இருக்கு. நம்ம ஊர் நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திற்கு வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் வியூத்தில் போக முடியாது. அதுக்கு காலம் வரும்போது போங்க. அதே சமயத்தில் நீங்கள் அழகாக உங்கள் ஊர் பக்கத்தில் இருந்த ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள 10 கிலோமீட்டர் ஒரு முருகன் கோயில் இருந்தால் 4வது திசை வரும்போது முருகப்பெருமானை வணங்குங்கள். திருச்செந்தூர் போங்க. அதற்கடுத்து ஒவ்வொரு அறுபடை வீடுகளுக்கு நீங்க தாராளமா போகலாம். அப்படி போயிட்டு வரும்போது என்ன சொல்லலாம்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் சேமம் 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 சேமம். என்ன வாங்கிடலாம்? 4வது நட்சத்திரத்திலிருந்து திசை நின்றா வீடு கட்டி விடலாம், வண்டி வாகனங்கள் வாங்கி விடலாம், மாடி கட்டலாம், எல்லாமே வந்துடும். பூமி வேணுமா பூமி வாங்கிடலாம், தோட்டம் வேணுமா தோட்டம் வாங்கிடலாம், துறவு வேணுமா துறவு வாங்கிடலாம். தோட்டம் துறவு அப்படின்னு சொல்றதுனால சொல்றேன். அதனால தோட்டம் வாங்கிடலாம். எல்லாமே நன்றாக இருக்கும். ஆனால் முருகப்பெருமானை பிடித்து கொள்ளுங்கள். இதற்கு வந்து என்ன சொல்லலாம்னா ஒன்லி வழிபாடு தான். முருகப்பெருமானை வழிபாடு. முருகனுக்கு பிடித்தது உத்தர நட்சத்திரத்திற்கு உண்டான செவ்வரளி பூ தான். செவ்வரளி பூ முருகனுக்கு செவ்வரளி பூ. முடிந்தால் அந்த ஆப்பிள் இருக்கு இல்லையா, அது சிவப்பா இருக்கிறதுனால வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு 4 ஆப்பிள், ஒரு செவ்வரளி மாலை, ஒரு 2 நெய் தீபம், ஒரு 100 கிராம் குங்குமம். இதை வாங்கி வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில், வளர்வரை செவ்வாய், தேய்வரை செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் திசை ஜாம் 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 கண்டிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும், எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அதனால இதுக்கு இது பண்ணிக்கிடுங்க. அப்போ 3 முடிச்சாச்சு, 4 முடிச்சாச்சு, 5. 5வது நட்சத்திரம். 5வது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா சுயநலமான நட்சத்திரம். அதை 5ஆம் இடத்திற்கு சம்பந்தப்படும். எல்லா மனிதன் நம்ம லக்கணம் என்ன செய்யும்? லக்கணம் ஏன்னா 5ஆம் இடம் லக்கணம் 5, 9 இதுல தொடர்பு வந்துடும். அப்ப 1, 5, 9 தொடர்பு தான். 5வது நட்சத்திரம் என்பது 1, 5, 9 தொடர்பு கண்டிப்பாக உண்டு. அப்ப 5ஆம் இடம் சுயநலம். அப்ப இந்த சுயநலம் அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனால் வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு மனிதன் 5வது நட்சத்திரத்தில் இருந்தோ, 14வது நட்சத்திரத்தில் இருந்தோ, 23வது நட்சத்திரத்தில் இருந்தோ ஒரு மனிதனுக்கு திசை நடத்தினால் அவனுக்கு என்ன நீங்க என்ன செய்வீங்கன்னா அன்னதானம் போட ஆரம்பிச்சிடணும். அன்னதானம் போட ஆரம்பிச்சிடணும். அன்னதானம்னா நம்மளுடைய தகுதிக்கு தக்கன வந்து என்ன சொன்னான்னா அன்னதானம். உங்களால் ஒரு பார்சல் தான் 50 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க முடியும், தாராளமாக செய்யுங்க. ஏன்னா 5வது நட்சத்திரம் 5ஆம் இடத்தோடும் 9ஆம் இடத்தோடும் லக்கணத்தையும் தொடர்பு கொள்ளும். அது ராசியை தொடர்பு கொள்ளும். தொடர்பு வந்துடும். 5 அப்படின்னாலே பஞ்சமம் தான். பஞ்சமத்தோடு சேர்ந்து சார்புடையது 9, 1. அப்ப இங்க வந்து என்ன சொல்றான்னா சுயநலம் கண்டிப்பாக இருக்கும். அப்ப சுயநலம் கண்டிப்பாக இருந்தாலும் அறிவு சார்ந்த பெரியோர்களுக்கு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் விருந்து வாங்க. இப்போ ஒருத்தர் நம்மளுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்குற நபர் வந்துட்டாரு, நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம், பக்கத்தில் நல்லா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சூடாக பஜ்ஜியோ போண்டாவோ போட்டுட்டு இருக்காங்க, உளுந்த வடை போட்டுட்டு இருக்காங்க.
நம்ம அந்த கடைக்கு அவரை கூட்டு போவோம். உட்கார வச்சு என்ன சொன்னோன்னா, நல்லா சட்னி சாம்பாரோடு வாங்கி கொடுத்து, வீட்டுக்கும் 2 பார்சல் வாங்கிட்டு போக, அம்மா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த மனுஷன் என்ன செய்வான்? ஆசீர்வாதம் பண்ணி விடுவான். 5ஆம் இடம் ஆசீர்வாதத்திற்குரியது. 5வது நட்சத்திரம் ஆசீர்வதிக்க கூடியது. 14வது நட்சத்திரம் ஆசீர்வதிக்க கூடியது. 23வது நட்சத்திரம் ஆசீர்வதிக்க கூடியது. அப்ப என்ன சொல்றான்னா, விருந்து சாப்பாடு போட 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 போட, விருந்து சாப்பாடுன்னா அந்த காலத்துல விருந்து அப்படின்னு சொல்லி வச்சாங்க. நம்மளை பொறுத்தவரை ஒரு டீயும் வடையும் வாங்கி கொடுத்து அழகாக உபசரித்தீர்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னான்னா பெரிய மாற்றங்கள் இந்த 5வது நட்சத்திரத்திலிருந்தோ 14வது நட்சத்திரத்திலிருந்தோ 23வது நட்சத்திரத்திலிருந்தோ திசை நடத்தும் போது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். 2வது, உங்க அபிலாஷைகள்லாம் தீர்ந்துடும். 5வது நட்சத்திரத்திலிருந்து திசை ஓட்டும் போது 5வது நட்சத்திரத்திலிருந்து திசை ஓட்டும் போது நமக்கு நிறைய அபிலாஷைகளை தூண்டிவிடும். அப்ப அபிலாஷைகளை தூண்டி விடும்போது அதை அடையணும்னா என்ன செய்யணும்னா உப்பு தானம் பண்ணணும். சார் உப்பை தானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா, அதாவது 5, 14, 23 நட்சத்திரங்களில் இருந்தது திசை நடத்தும் போது நம்ம உணவு தானமும் பண்ணணும், உப்பு தானமும் பண்ணணும். இது அந்த நீங்க நட்சத்திரத்துல என்ன சொன்னா, உங்களுக்கு 5வது நட்சத்திரத்தில் திசை நடத்துதா, 14வது நட்சத்திரத்திலும் திசை நடத்தா, 23வது நட்சத்திரம் அந்த நாள்ல என்ன சொன்னா அந்த நட்சத்திரத்தோடைய நம்பர்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ புதனுடைய நட்சத்திரம் 5 பாக்கெட் உப்பு என்ன சொன்னான்னா, பசுமாடுகள் இருக்கிற இடத்துக்கு இந்த உப்பு கொண்டு போய் கொடுத்து இதை பசுமாட்டுக்கு தண்ணியில் கலக்கி விடுங்கன்னு வைக்கலாம். ஒரு கோயில்களில் மடப்பள்ளிகளுக்கு என்ன சொன்னா கொடுக்கலாம். அன்னதான கூடங்களுக்கு கொடுக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துக்கு நீங்க கொடுக்கலாம். எல்லாருமே என்ன சொன்னா சில டவுட் வருது. அதாவது தானம் இதை செய் என்று சொன்னால் அதை நீ போராடி செய்யணும். அதை நான் போராடி செய்ய மாட்டேன், எனக்கு ஈஸியான வழி சொல்லுன்னா, அப்ப நீ ஜோதிடத்தை பக்கம் வராதே. நம்ம சொல்லத்தானே முடியும். இல்ல எனக்கு அது இல்லை இது இல்லை அதெல்லாம் இது இல்லைன்னா அப்ப உனக்கு அந்த விதி இல்லைன்னு தானே அர்த்தம். எல்லா மனிதருக்குமே நம்ம ஒரு ஆசையை அனுபவிக்க நினைக்கிறோம், சந்தோஷம். ஆனால் என்ன சொன்னா அதை என்ன சொன்னா அதில் இருக்கிற சிரமங்கள், அதை எப்படி நம்ம அந்த இலக்கை அடைவது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை நீங்கள் வச்சாதான் நீங்க ஜெயிப்பீங்களே தவிர, இல்ல என்னால முடியாது, உன்னால முடியாதுன்னா அப்ப ஜோதிடத்துக்கு வராத, ஆன்மீகத்துக்கு வராத, விட்ட விதி என்னவோ அதை நடத்தி போய்கொண்டே இரு அப்படின்னு தான் ஜோதிடம் சொல்லுது. யாரும் ஜோதிடத்தை என்ன சொன்னா ரொம்ப மென்மையாக்கணும்னு நினைக்காங்க, ரொம்ப மென்மையாக்கணும்னு நினைக்காங்க. ரொம்ப மென்மையாக ஆக்குவதற்கு அங்க வழி இருந்தா தானே ஆக்க முடியாது. அதனால 5வது நட்சத்திரத்திற்கு திசை ஓடும்போது சூரியனார் கோயில் போயிட்டு வரலாம், சுக்கிரனுடைய கோயிலாகிய கஞ்சனூருக்கு போயிட்டு வரலாம். அந்த நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கிற அன்னைக்கே நீங்க போகலாம். அல்லது அந்த நட்சத்திரத்துல 5வது நட்சத்திரத்துல 14வது நட்சத்திரத்துல 23 ஒரு சேமாத்தான வரும். அப்ப நீங்கள் போன எப்பயுமே 5வது நட்சத்திரத்தை இயக்க வேண்டும் என்று சொன்னால், 5வது நட்சத்திரத்தின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அறிவு சார்ந்த பெரியவர்களுக்கு உணவு தானமும் உப்பு தானமும் பண்ணிவிட்டீர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய ஆசீர்வாதம் என்ன சொல்லணும்னா உங்களை பயங்கரமான ஒரு பெரிய முன்னேற்றத்திற்கு கொண்டு சென்று விடும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிசித்து பாருங்கள். 6, 7, 8, 9 நாளுக்கு ஒரே வீடியோவை நான் போட்டுறேன். ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்குது, அப்பதான் உங்களுக்கு புரியும். இதெல்லாம் வாழ்க்கையோடைய இயற்கை கோட்பாடுகள். இதை இப்படி கொண்டு போய் இப்படித்தான் செய்யணும். திக்கற்றவனுக்கு என்னது? திக்கற்றவனுக்கு சிம்பிளான வழிபாடுகளும் சிம்பிளான தானங்களும் தான். இதை பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக இது பரிசித்து பார்த்து வெற்றி பெறப்பட்ட ஒன்று. இப்போ ஒரு 5வது நட்சத்திரம் ஒருத்தனுக்கு வேலையை செய்ய மாட்டேங்குது, அது காரிய தடையா இருக்கு. இன்னைக்கு போய் என்னையாச்சுன்னா, ஒண்ணுமே வேண்டாயா, அன்னைக்கு என்ன சொன்னான்னா உப்பு தானம் பண்ண முடியலையா உனக்கு, உப்புமா தானம் பண்ணியா, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. உப்பு தானம் பண்ண முடியும். எத்தனையோ கடைகள் உப்புமா வைக்குது.
உப்புமா உப்புமாவுடைய உண்மை நிலைமை உப்பு. அப்ப உப்புமா தானம் பண்ணிட்டு போங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆயிரும். 5வது நட்சத்திரம் ஒரு விதத்தில் வந்து என்ன சார், 5வது நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதையை பிடித்தீர்கள் என்று சொன்னால் காலமெல்லாம் பணம் வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு. சரி ரைட்டு, எனக்கு உப்பு தானம் பண்ண முடியாது, உப்புமா தானம் பண்ணு, இல்லைன்னா உப்பு கடலை தானம் பண்ணு. இதெல்லாம் வெற்றிக்கு சொல்லக்கூடிய இலகுவான வழி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.